வணக்கம். நான் சீனிவாசன். சிங்கப்பூரில் ஒரு 15 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா சிறுகுளம் கிராமத்தில் எங்களுடைய 75 வருஷத்துக்கு பழமையான ஒரு வீட்டை ஆக்கிரமிப்புன்னு இடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறேன். இந்த வீட்டை என்னுடைய அம்மா சுலக்ஷனா அவங்க பேரில் 1989 முறைப்படி பத்திரப்பதிவு செஞ்சு நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் வாங்கியே 37 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வீட்டை 1940களில் கட்டியிருக்காங்க. ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீட்டை இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இப்போ இடிச்சிருக்காங்க. ஏன் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போக பாதையே இல்லைன்ட்டு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை தாசில்தார் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறாரு. ஏன் பொய்யான கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 16 அடியில் ஒரு பாதையும் பின்னாடி ஒரு 10 அடியில் ஒரு பாதையும் இருந்தது. அவங்களுடைய காரு தாராளமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஆஃபீஸர்ஸ் இடத்த அளந்து பார்த்துட்டு எங்கள் வீடு ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு ஒரு லெட்டரை பஞ்சாயத்து தலைவர் வழியாக அனுப்பியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு நாங்கள் வருவாய்த்துறை ஆவணங்களை சரி பார்த்தோம். அப்போ எஃப்எம்பியில் எங்கள் வீட்டுடைய அளவை கம்மியாகவும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கும் பாதைகளின் அளவை அதிகப்படுத்தியும் காட்டியிருந்தாங்க. அந்த எஃப்எம்பி 1990களில் தான் தயாரிச்சிருக்காங்க. எங்கள் வீடு 1940களில் கட்டப்பட்டது. இந்த படத்தில் ரெட் கலர் எங்கள் வீடு அமைஞ்சிருக்கிற இடத்தையும், ஆரஞ்சு கலரும் கிரீன் கலரும் பாதைகளின் அளவையும் காட்டுது. பாதைகளின் அளவு உள்ள வர வர அதிகப்படுத்தியும், தளத்தில் வீடு இருந்தும் வீட்டுடைய அளவு கம்மி பண்ணியும் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தவறான ஆவணத்தை திருத்தம் செஞ்சு தாங்கன்ட்டும், நாங்கள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணலன்ட்டும் எங்கள் தரப்பு விளக்கத்தை தாசில்தார்கிட்டையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் நாங்கள் கொடுத்தோம். எங்கள் தரப்பு விளக்கத்துக்கு பிறகு அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதனால மனு கொடுத்தவர் ரிட் பெட்டிஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆக்கிரமிப்பு இருந்தால் அப்புறப்படுத்துங்க சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தாசில்தார் ஆஃபீஸிலேருந்து எங்கள் வீட்டை இடிக்க போகிறதா ஒரு லெட்டர் வந்திருந்தது. அதுக்கு நாங்கள் எஃப்எம்பியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை சட்டப்படி திருத்தம் செஞ்சு கொடுங்கன்ட்டு தாசில்தார்கிட்டையும் பிடிஓகிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு எந்த ஒரு பதிலும் வராதனால நாங்கள் திரும்ப போய் கேட்டோம். அப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறு நடந்திருக்கு, அதை சரி செய்ய டிஆர்ஓ கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வழிவகை செஞ்சுருந்தோம். எங்களுடைய மேல்முறையீட்டை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி டிஆர்ஓ தாசில்தாருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. தாசில்தார் சைடில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அதுக்கும் பண்ணவே இல்லை. கொஞ்ச நாளில் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களை நேர்முக விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே எங்களுடைய வாதத்தையும் தாசில்தார் சைடு வாதத்தையும் கேட்டுட்டு எங்களுடைய மேல்முறையீட்டை நிராகரிச்சிட்டாங்க. நிராகரித்த ஒரு சில நாள்லேயே சிறுகுளம் விஏஓ எங்கள் வீட்டை இடிக்க போகிறதா ஒரு லெட்டரை February 26 ஈவினிங் கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் மார்ச் 3 வரைக்கும் டைம் போட்டிருக்கு. ஆனால் இவர் 28 நாங்கள் இடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கணக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஜனவரியில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணியிருந்தோம். அதிலிருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆகிட்டு வர்றதாலையும், ஹைகோர்ட்டில் எங்கள் ஃபைல் பண்ண கேஸ் ஹியரிங்க்கு மார்ச் 4 வர்றதாலையும், சாத்தூர் சிவில் கோர்ட்டில் ஒரு ஒரிஜினல் சூட் இருக்கிறதாலையும் நாங்கள் டைம் கேட்டோம். ஆனால் அதையும் மறுத்துட்டாங்க. ரீசர்வே பண்ண சொன்னோம், அதையும் மறுத்துட்டாங்க. ஏன் இடிக்கிற அன்னைக்கு சர்வேயரே வரலை? ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அவசரம்? யார் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. மார்ச் 3 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மார்ச் 3 காலையில் 10 மணிக்கே வீட்டை இடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கான அவசரம் என்னன்னு தெரியல. இடிக்கிற அன்னைக்கு மார்ச் 3 துணை தாசில்தார் நவநீத கிருஷ்ணன் சாத்தூர், சிறுகுளம் விஏஓ சீனிவாசன், சிறுகுளம் தலையேரி மகேஸ்வரி, அப்பணி கமிட்டி எஸ்ஐ காசிராஜன், அப்பணி கமிட்டி சிஐடி தனராஜ், சாத்தூர் பிடிஓ நெம்மேனி ஆர்ஐ சாந்தி, இவங்க எல்லாரும் அப்பீராக இருந்திருக்காங்க. இடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு அதிகாரி சொன்னாராம், எங்களை கவனிக்கவே இல்லைன்ட்டு. இங்கே நான் தமிழக மக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த அதிகாரத்தில் இருந்திருந்தா அந்த தவறான எஃப்எம்பி ஆவணத்தை நீங்கள் சரி செஞ்சு கொடுத்துருப்பீங்களா மாட்டிங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய கடைசி நம்பிக்கை மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்ககிட்ட என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். எங்களுடைய வீடு 1940களில் கட்டப்பட்டது. அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மார்ச் 3 இடிச்சிருக்காங்க. தளத்தில் வீடு இருக்கும்போது 1990களில் தயாரிக்கப்பட்ட எஃப்எம்பி ஆவணத்தில் எங்கள் வீட்டின் அளவை குறைவாகவும், வீட்டின் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் பாதைகளின் அளவு அதிகப்படுத்தியும் காட்டியிருக்காங்க. துறை ரீதியாக விசாரித்து அந்த தவறான ஆவணத்தை திருத்தம் செய்து எங்கள் வீட்டையும் வீட்டு மனையையும் மீட்டெடுக்கும் வழிமுறைகளை செய்து தரும்படி அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.